நம்ம சேனலில் தமிழ் சமையல் மதுரையில் உருளைக்கிழங்கு பக்கோடா எப்படி பண்ணலாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உருளைக்கிழங்கு 2, கடலை மாவு 1/2 கப், மட்டன் பொடி 1/2 டீஸ்பூன், வத்தப்பொடி 1/2 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டீஸ்பூன். இந்த 2 உருளைக்கிழங்கு இந்த பீஸ் மாதிரி கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியில் அலசி வடிகட்டிட்டு இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஒரு கிண்ணத்தில் நம்ம கட் பண்ண உருளைக்கிழங்கு போட வேண்டாம். ஒரு 4 டீஸ்பூன் கடலை மாவு, நம்ம இந்த கரண்டியால் ஒரு 4 டீஸ்பூன், 1 2 3 4 டீஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணிக்கணும். 1/2 டீஸ்பூன் வத்தப்பொடி, 1 டீஸ்பூன் மட்டன் பொடி, 1 டீஸ்பூன் மட்டன் பொடி. நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். காரம் உங்களுக்கு நல்லா வேணும்னா நல்லா போட்டுக்கலாம். காரம் கொஞ்சம் கம்மியானா அந்த டீஸ்பூன் 1/2 டீஸ்பூன் அப்படி ஆக்கிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இப்போ அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. நான் எந்த ஸ்பூனால் இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன், நீங்கள் எந்த ஸ்பூனால் அளப்பீங்களோ அதே அந்த ஸ்பூன்லேயே அளக்குங்க. 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கேன். இந்த மாதிரி நல்லா எல்லா மாவும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறிட்டுக்கணும். மசாலா பொடி கார்ன்ஃப்ளவர் மாவு எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு. நல்லா இது இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கணும். எல்லாமே ஒன்று போல் விட்டுற மாதிரி நல்லா அப்படி கிளறி விட்டுக்கணும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். நல்லா 5 நிமிஷம் ஊறிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம ஒரு பேனை வைக்க வேண்டியதான். பக்கோடாவுக்கு போடுறதுக்கு தேவையான அளவு நம்ம எண்ணெய் ஊற்றிக்க வேண்டியதான். இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ எண்ணெய் ஹீட் ஆகிடுச்ச பிறகு நம்ம ஒரு இது மட்டும் போட்டு வதக்கி பார்ப்போம். நல்லா எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இனி சிம்மில் வச்சு நம்ம போட்ட உருளைக்கிழங்கு பக்கோடாவுக்கு ரெடி பண்ணோம். கொஞ்சம் கொஞ்சமாக சிம்மில் வச்சு நல்லா வேகுங்க. அப்போ தான் நல்லா வேகும். போகிற அளவு போட்டு நீ அடி சிம்லேயே நல்லா வேகட்டும். 5 நிமிஷம் வந்துடுச்சு. நீ லைட்டாக அப்படி கிளறி விட்டுக்கோங்க. லைட்டாக இப்படி கிளறி விட்டால் நமக்கு அடி பிடிக்காமல் கரெக்டாக தனியாக வந்து நிற்கும். இந்த 5 நிமிஷம் ஊறினதால உங்களுக்கு அந்த மசாலா பொடிலாம் பிரியாமல் அப்படியே இருக்கும். சிம்மிலே நல்லா வேக வச்சதா நல்லா உருளைக்கிழங்கு நல்லா வேகும். உருளைக்கிழங்கு பக்கோடா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். 5 நிமிஷம் வந்துடுச்சு. இனி எடுத்துட வேண்டியதான். நல்லா வந்துடுச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி, பக்கோடைக்கு லைட்டாக கொத்தமல்லி நம்ம தூவிக்கலாம். சுவையான உருளைக்கிழங்கு பக்கோடா ரெடி. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஈவினிங் நம்ம டீ டயத்துக்கு ஸ்நாக்ஸாக பண்ணி சாப்பிடலாம். இப்போ இந்த குளிர் சீசன் மழைக்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். முக்கியமாக குழந்தைங்க வரும்போது டீக்கு இது ஸ்நாக்ஸாக நம்ம கொடுக்கலாம். வெளியே வாங்காமல் நம்ம வீட்டிலே நேச்சுரல் எல்லாம் பண்ணி கொடுத்தா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடும். உருளைக்கிழங்கு பிடிக்காத குழந்தைங்க கூட இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா குழந்தைங்க கண்டிப்பாக சாப்பிடும். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் அண்டு ஷேர் பண்ணுங்கள்.